அடுத்த நாள் புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாள். தேவன் பிள்ளையோடு கூட இருந்தார். இந்த இஸ்மவேலின் வாழ்க்கையை தேவன் கட்டினார். தேவன் யாரோட கூட இருந்தாரு? இஸ்மவேலோடு கூட இருந்தார். அவன் வில் வித்தையிலே வல்லவனானான் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் அவனை அப்படியே அன்றைக்கு சாக விடவில்லை. அவனுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்து அவனை பெருக செய்து பெரிய ஜாதியாக்கினார். அவனுக்கு ஏற்கனவே கொடுத்த வாக்குத்தத்தத்தை அந்த இடத்துல அவர் நிறைவேற்றினார். எந்த இடத்துல அவங்களோட வாழ்க்கை முடியுதுன்னு நினைச்சாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் ஒரு ஆரம்பத்தை அவர்களுக்கு கொடுத்தார். உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் துறவை நீங்கள் காண வேண்டும் என்றால் உங்கள் மன கண்களை திறக்குமாறு ஜெபியுங்கள். எலிசாவுடைய கண்களுக்கு தெரிந்த அந்த அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் அந்த கேயாசியினுடைய கண்களுக்கு தெரிய வேண்டும் என்று எலிசா ஜபித்தது போல இன்றைக்கு நீங்கள் ஜெபியுங்கள். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று ஜெபித்து மன